வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஸ் மேட்டனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறேன், காலையில் தான் ஸ்மேட்டோன் ரிவ்யூ போட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அது போன வாரம் டே பண்ணது. இந்த வாரம் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டோன் ரெண்டுத்தையுமே டே பண்ணி வச்சுட்டானுங்க. NXT கூட டே பண்ணிட்டானுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கிறிஸ்மஸ் இல்லைங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஷோ எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனாலே முன்னாடியே டே பண்ணி வச்சுட்டாங்க. நியூ சாம்பியன்லாம் உருவாக்கிக்கிறாங்க. நிறைய எக்ஸைட்மெண்டான செக்மெண்ட்லாம் அந்த ராஸ் மேட்டோன் நடந்திருக்கு. ஸோ முதல்ல நான் ரா அண்ட் ஸ்மாக்டவுன் ரெண்டுத்தையுடைய ரிவ்யூவையும் முன்னக்கூட்டியே இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரசிச்சு தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் ஷோவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா நிக்கி பெல்லா அக்கா, அந்த அக்கா வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக ஆசைப்பட்டேன், தோத்துட்டேன், எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஜென்ரல் மேனேஜர் ஒரு அஃபீஷியலான ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக, நெக்ஸ்ட் வீக்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29, 30 அந்த ஸ்டேஜில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது 2025 கடைசி மண்டே நைட்டா, அது இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண்டே நைட்டால் ட்ரிபிள் த்ரெட்டாக இவங்களுக்குள்ள ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ட்ரிபிள் த்ரெட்டாக வந்து உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்கா அக்கா இருக்கிறாங்கல்ல, ஆஸ்கா அக்கா அவங்களுக்கும் பிளடி ரியா ரிப்ளைக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்திருக்கிறாங்க. போன வாரம் ரியா ரிப்ளையோடைய கண்ணிலேயே வந்து அந்த பாய்சனை தெரிச்சாகல, அதுக்காக ஒரு மேட்ச்சு. சரி, இது நடந்த பின்பு எதை நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோகன் பால் அண்ட் பிரான்சன் ரீட் அந்த செக்மெண்ட்டை பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து மேட்சுக்காக வரும்போதே இந்த செக்மெண்ட்டை காட்டுறாங்களாம். அதில் வந்து பாலியம்மன் தன்னுடைய அடுத்த ஆள், அதாவது அந்த மாஸ்க் போட்ட மிஸ்ட்ரியான ஆள் தேரி தான் அப்படிங்கிறத ஜென்ரல் மேனேஜர் சொல்லிட்டாரு. அண்ட் தான் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் பாருங்கப்பா, இவன் தான் தேரி, ஆஸ்தின் தேரியுடைய பேர் ஆஸ்தின் அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு பேர் தேரி தான், இவன் தான் நம்மளுடைய அடுத்த ஆள் தேரி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலையும் அவர் டீம் மெம்பர்ஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தேரி தான் நம்மளுடைய அடுத்த ஆள் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதுவும் நடந்துருக்குது, சரியா? ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தி ஊசோஸ், எஸ் ஊசோஸோடைய பேக் ஸ்டேஜ் ப்ரோமோ ஒன்று நடந்திருக்குது. அதுவும் ஏஜே லீக் டிராகன் லீக் கூட நடந்திருக்கு தான். அண்ட் இதே நேரத்தில் ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாம். WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக த ஊசோஸ் மோத போகிறாங்க. டிராகன் லீ மற்றும் ஏஜே ஸ்டைலை எதிர்த்து மோத போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அஃப்கோர்ஸ் சொன்னது தான், WWEயோடைய அடுத்த மண்டே நைட்டா, அதாவது இந்த மண்டே நைட்டாக அடுத்த மண்டே நைட்டா 2025 கடைசி மண்டே நைட்டா அதில் நடக்க போகுது. CM Punk ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபன் பண்ணுறதில்ல, அதில் இல்லை, அதுக்கு முன்னாடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரேயாக்கும் ஜெயோ ஈவெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை நடத்தியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஜெயோ ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா CM Punk பிரான் பிரேக்கரை எதிர்த்து உலக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரில்ல, அதை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த இடத்துக்கு வருகிறார் ரிங் ஜெனரல் குந்தர் தான் இழந்த அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை CM Punkகிட்ட கேட்காரு. சம்மர் ஸ்லாமில் நான் வந்து அந்த டைட்டில் தோத்துட்டேன், ரீமேட்ச் அப்படிங்கிறது கேட்கல, இப்போது உனக்கு எதிராக வந்து பிரான் பிரேக்கர் மோதுறாங்களா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நான் இப்போ தர முடியாது அப்படின்னு சொல்லும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்தின் தேரியாக இருக்கட்டும், பிரான் பிரேக்கர் இவங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ரேமஸ்டீரியோ வந்திருக்காருல, அவர் வந்து CM Punkக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதன் மூலியமாக மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நம்ம தேரியும் பிரான்சன் ரீடும் சேர்ந்து ஒரு டேக் டீமாக CM Punk கூடயும் ரேமஸ்டீரியோ கூடயும் ஒரு மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னு. அந்த மேட்ச்சில் ஆஸ்தின் தேரி ரேமஸ்டீரியோ பின்ஃபால் பண்ணது மூலியமாக வின் பண்ணிட்டார். தேரி அண்ட் பிரான்சன் ரீட் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் இருக்கார்ல, வழக்கம் போல் ஸ்பீரை போட்டுட்டு இந்த சாம்பியன்ஷிப் CSK நம்புது, கப்பு நம்புதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொமோவை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் காட்டியிருக்காரு பிரான் பிரேக்கர். அண்ட் இதுதான் மண்டே நைட்டால் நடந்த செக்மெண்ட்ஸ். இதை வந்து WWE பார்த்தீங்கன்னா வரப்போகிற மண்டே நைட்டால் காட்ட போகிறாங்க, லைவ் கிடையாது. அண்ட் ஸ்மாக்டவுனில் என்ன நடத்திருக்காங்கன்னா, சூட்டை பாருங்களேன், சூட்டாக இது முடிஞ்சோடனே ஸ்மாக்டவுன் நடத்திருக்காங்க. முடிஞ்சோடனே ஸ்மாக்டவுன் நடந்ததுனால ராலுக்கு பல சூப்பர் ஸ்டார்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்காங்க. இந்த ஜோ என்ட்ரிக்கும் மிஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை நடத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிறிஸ்மஸ் போஸ்டிங் மேட்சாங்க, கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் மேட்ச். இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா, நம்ம R-Truth வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தில் வந்திருக்காராம். அக்கீரா தொசவாக்கரில் அவர் அந்த மான்
மான் கொம்பெல்லாம் வச்சுட்டு மான் மாதிரி வந்திருக்காரு. அண்ட் ஓல்டீஸும் சாண்டோ கிளாஸ் மாதிரி வந்திருக்காராம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் போட்டுதாங்க. ஜோ என்ட்ரியோடைய மியூசிக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுறதுலாம் ஃபன்னி பண்ணி ஒரு ஃபன்னான மூமெண்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஃபன் மூமெண்ட் தான், சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக தான் முக்கியமான விஷயம், இஜியோ டிராகனோவா இருக்கார்ல, அவர்கிட்ட காமலைஸ் வந்து நீ ஓப்பன் சேலஞ்சிங் விட்றல, அந்த ஓப்பன் சேலஞ்சிங் என்கிட்டதா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஆல்ரெடி உனக்கு தந்துட்டேன், பட் இருந்தாலும் நீ மறுபடியும் வாய்ப்பு கேட்குற, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கார்மலா ஐஸோடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இஜியோ டிராகனோவா சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி மிஸ்ஸு வந்து கொலபடி பண்ணார், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மிஸ்ஸு மட்டும் இல்லை, தொமாஸ் ஜாமெல்லாம் இருந்தார். பட் ஆனால் இப்போ தலைமை சிங்கிளாக இருக்கார்ல, ஸோ அதனால் எனக்கு அந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டா அப்படிங்கிறது கேட்காரு. ஆக்சுவலி கார்மலைஸுக்கு இன்னும் மிஸ்ஸு கூட இருந்த அந்த ஸ்டோரியிலே முடியலை, இதில் சாம்பியன்ஷிப்புக்காக இன்றைக்கி வேறு முடியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் ஜெயகார்கள் வந்து பி ஃபார்மை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ஃபார்மோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டான மிஷின் வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பீச்செல்லாம் நடக்குது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மேட்சை வந்து கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜெயகார்கள் ஏன் பெரிய ரெஸ்லர் கூட ஸ்டோரின்னு போக மாட்டாங்கன்னு தெரில. வின் பண்ணதுலேருந்தே மிஷினு இதுலேயே தான் போயிட்டு இருக்கிறாங்க. சரி, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. டபிள்யூ பார்த்தீங்கன்னா அரைச்சமாவா அரைப்போமா, தோச்ச துணியை துவைப்போமா அப்படிங்கிற கதையிலே இருக்கிறாங்க. எங்கிட்டு போய் முடிக்க. அண்ட் நம்ம ஷார்லட் அக்கா இருக்காங்கல்ல, சார்லட் அக்கா, அவங்க ஒரு பிக் மேட்ச்சில் விளையாண்டுருக்கிறாங்க. எஸ், பிக்கு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், பிக்கு வச்சுருக்கிற நம்ம லாஸ்ட் லெஜண்ட் தான். லாஸ்ட் லெஜண்ட் அக்காவை பார்த்தாலே தெரியும். உண்மையிலேயே நான் சொன்னதில்ல, நம்ம காலைல ஒரு பேர் வச்சோம் இந்த அக்காவுக்கு, ரெஸ்லிங் கிங் தமிழில் சின்ன பாப்பா. இவங்க சின்ன பாப்பா, நான் ஜாக்ஸ் பெரிய பாப்பா, சரிங்களா? ஸோ இந்த சின்ன பாப்பாக்கும் ஷார்லட் ஃப்ளேருக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குது. இதில் சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாவே, நம்ம ஷார்லட் ஃப்ளேர் ஷார்லட் அம்மையார் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் இருக்கார்ல, அவரை வந்து கோடி ரோட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் பிராண்டில் தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து அஃபிஷியலி வந்து ஒரு ஸ்மாக்டவுன் ரெஸ்லர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச, அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன். இன்றைக்கி தான் ஸ்மாக்டவுன் நடந்துருக்குது, அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன் நம்ம இப்போவே பேசுகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ இது ஆச்சரியமான விஷயங்கள். ராவையும் ஸ்மாக்டவுன்லையும் ஒரே ரிவ்யூவில் பார்க்குறோம். நான் இது நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, ராவையும் ஸ்மாக்டவுன்லையும் ஒரே ரிவ்யூவில் பார்ப்போன்னு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக காய்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்குது. நம்ம கார்மலோ ஐஸ் இருக்கிறார்ல, அவருக்கும் இஜியோ டிராகனுக்குமான இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஃபைனலி இஜியோ டிராகனாவை பீட் பண்ணி கார்மலோ ஐஸ் நியூ யுனைடெட் சாம்பியனாக இருக்கார். வாரே வா, உண்மையிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு ரெஸ்லருக்கு டபிள்யூ வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல சாம்பியனாக கூட இருப்பார், எதிர்பார்க்கலாம். அண்ட் இஜியோ டிராகனாவோடைய அந்த 7 டைட்டில் டிஃபெண்டிங்கோட அவருடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்போட ரன்னிங் முடிஞ்சிருச்சு. ஸோ யூஎஸ் சாம்பியன்ஷிப் அண்ட் இஜியோ டிராகனோவா இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் இஜியோ டிராகனோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் கார்மலோ ஐஸ் பிராண்ட் நியூ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. டபிள்யூ மெயின் ராஸ்டருக்கு வந்த ஒரு இடத்துலையே இவர் வந்து டபிள்யூடைய ஒரு மிட்கார்ட் டைட்டில் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு. பல முறை இந்த டைட்டிலுக்காக மோதிருக்காரு, பட் ஆனால் வின் பண்ண முடியல. ஃபைனலி இந்த முறை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒரு பெரிய மூமெண்ட்னே சொல்லலாம். அண்ட் மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டரோட ஆன்சர் கோடி ரோட்ஸை எதிர்த்து எந்த மாதிரி மேட்ச்சில் எதிர்போல போகிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக வந்து ஸ்டேஜ் ஹெல் மேட்ச்க்காக நான் அவங்க கூட சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டீல் ஸ்டேஜ் ஹெல் மேட்ச்னால் 3 விதமான ஸ்டேஜ் மேட்ச் நடக்கும், அதுதான். ஆனால் இது எப்போ நடக்க போகுது கேட்டிங்கன்னா ஜனவரி 9 பெர்லியத்தில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாக்டவுன் நடத்த போகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மாக்கிண்டருக்கும் ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில் இந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது 3 விதமான ஒரு மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்ச் 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதாவது ஒரே மேட்ச்சில் 3 மேட்ச் நடக்க போகுது. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சோலோ சிக்காவாக இருக்கார்ல, அவர் வராது. சோலோ சிக்காவை தன்னோட MFT டீம் மெம்பர்ஸை சேர்த்து வச்சு கோடி ரோட்ஸை அடிக்கும்போது அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸை காப்பாற்றுறதுக்கு அந்த ஊசோஸ் அண்ட் CM Punk வந்து இவங்களை காப்பாற்றுறாங்க. இதுதான் மெயின் ஈவெண்ட் நடந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவுடைய அந்த ஃபினிஷர் இப்போ தெரியுமில்ல உங்களுக்கு, மிடில் ஸ்பிங்கர், அது பேர் மறந்துட்டேன், ஸ்பைக்கு. அதை பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கே CM Punk போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுத்துறாரு. ஒரு ஃபன்னான ஒரு ஸ்மாக்டவுனா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே மட்டும் நடக்க வேண்டியது. அது இப்போவே டேப் பண்ணதுனால அவங்க சொல்லிட்டேன், சரிங்களா?